சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். 84:4. Psalm chapter 84 and verses 4. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய வீடு, தேவனுடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள். பழைய ஏற்பாட்டு காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அன்றைக்கு கட்டப்பட்ட அந்த தேவாலயத்தில் லேவியர்கள், ஆசாரியர்கள் எல்லாம் தங்கும்படியாக அங்கே வீடுகள் கட்டப்பட்டிருக்கும். அவர்கள் ராப்பகலாய் அங்கே தங்கியிருப்பார்கள். இரவெல்லாம் விளக்கு தண்ணில் விளக்கு எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே அதை கவனிக்க முடியாகவும் அங்கே இருப்பார்கள். மேலும் வேதம் சொல்ல ராக்காலங்களிலே தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற ஊழியக்காரரே என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி தேவனுடைய சமூகத்தில், அவருடைய வீட்டிலே வாசம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அவர்கள் பாக்கியவான்கள்? ஆண்டவருடைய வசனம் சங்கீதம் 84 பின்பகுதி தொடர்ந்து சொல்லுகிறது, ஏன் அவர்கள் பாக்கியவான்களாம்? அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதும் துதித்து கொண்டிருப்பார்கள். தேவ சமூகத்தில், ஆண்டுடைய வீட்டில் அவங்க போய் இருக்கும்போது அவங்க எப்பொழுதுமே துதித்து கொண்டே இருக்கிறாங்களாம் உள்ளே இருக்கிறவங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது இசை மீட்டுகிறவர்கள், கை தாள ஓசையோடு பாடல்களை பாடுகிறவர்கள், அருமையாக நேர்த்தியாக பாடல்களை இயற்றி அதை பாடுகிறவர்கள் என்று சொல்லி 3 பிரிவாக பிரித்து ஒரு 3 ஷிஃப்ட் போலவே எப்பொழுதும் பாடிக்கொண்டு இருக்கும்படியாக ஆட்களை தாவீது நியமித்திருக்கிறதை பற்றி வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே அவர்கள் தேவனுடைய வீட்டிலே அவர்கள் வாசமாய் இருக்கிறவர்கள். அவர்கள் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டிருப்பார்கள். ஆகவே தான் அங்கே சொல்லுகிறார், உம்முடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்கிறார்கள். அங்கே புலம்பில் இல்லை, அங்கே அவர்கள் தேவனை துதிக்கிறார்கள். சந்தோஷத்தோடு துதித்து கொண்டிருக்கிறதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் அவர் சொல்கிறார், உம்முடைய வீட்டில் வாசம் பண்ணுகிறது பாக்கியவான்கள் என்று. ஆம், தேவனுடைய சமூகம் வேதம் சொல்லுகிறது, அது பேரானந்தத்தை கொடுக்கிறது என்று சொல்லி, அது பேரின்பத்தை கொடுக்கிறது என்று சொல்லி. அதை போல இந்த தேவனுடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் ஏன் பாக்கியவான்கள் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று சொல்லி. இயேசு சொன்னார், என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு. ஆண்டுடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிற பிள்ளைகள் எப்பொழுதும் ஆண்டவர் நோக்கி பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரோடு கூட பேசி கொண்டிருப்பார்கள். ஆகவேதான் சொல்லுகிறார், ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் தேவனுடைய வீடாகிய ஜப வீட்டிலே அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் என்று. சகல ஜனத்திற்கும் அது ஜப வீடு. ஆகவே ஆண்டவருடைய வீட்டிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் ஜெபிக்கவும் செய்து தேவனோடு கூட பேசி கொண்டு இருக்கிற அனுபவத்தோடு கூட இருப்பார். ஆண்டவரும் கூட அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே தான் அன்றைக்கும் நாம் வேதத்திலே பார்க்கிறோம், அவர் நோவாவோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நம்மோடு கூட இசைந்திருக்க விரும்புகிற தேவன் அவர். அவரோடு பேச வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற தேவன் அவர். கர்த்தருடைய வீட்டிலே
அவர்கள் வாசமாக இருக்கிறவர்கள் அவர்கள் எப்பொழுதும் ஆண்டவரை தரிசித்து கொண்டு ஆண்டவரை நோக்கி பேசி கொண்டிருப்பார்கள். ஆகவே அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மேலும் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டுடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லி. ஆண்டவருடைய வீட்டில் அங்கே நித்திய பேரின்பத்தை அங்கே பார்க்க முடியும். ஒரு பெரிய சந்தோஷம் நிறைந்த இடம் அது. அந்த இடத்துல அவ்வளவு மகிழ்ச்சி நிறைந்த இடம். தேவனுடைய சமூகம் அது பேரானந்தத்தை தருகிறது. ஆகவே தான் சொல்லுகிறார், உம்முடைய வீட்டிலே வாசமாக இருக்கிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார்கள். அவர்கள் சந்தோஷத்தினுடைய மகிழ்ச்சிகளை நிறைந்திருப்பார்கள் என்று. அதே போல் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் ஆண்டுடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் அவர்கள் தேவனுடைய சமூகத்தினுடைய நன்மையினால் அவர்கள் திருப்தி ஆவார்கள் என்று. அது ஆலயத்தினுடைய சம்பூர்ணத்தினாலே அவர்கள் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டுடைய வீட்டில் தங்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவர்களுக்கு ஆன போஜனங்களை கொடுத்து அவர் திருப்திப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். திருப்தி என்று சொல்லும் பொழுதே குறைவற்ற ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை குறைவோடு கூட இருக்கக்கூடியவர்கள் தேவ சந்நிதியில் அவருடைய வீட்டில் நாம் இருக்கும் பொழுது ஒரு குறைவற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு நிறைவான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்து அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே தான் சங்கீதக்காரன் இங்கே பார்க்கிற சங்கீதத்தில் உம்முடைய வீட்டிலே வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி, ஆண்டவருடைய வீட்டிலே யாரெல்லாம் வாசம் பண்ணுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். அதே போல் அது நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால், அழுகையின் பள்ளத்தாக்கை அவர்கள் உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொடுக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அந்த பள்ளத்தாக்கினுடைய முடிவை நீரூற்றாக்கி கொள்ளுகிறதை வேதத்திலே பார்க்கிறோம். தேவ சமூகம் நமக்கு நன்மைகளை பயக்கும். தேவனுடைய சமூகம் நமக்கு பேரானந்தத்தை தருகிறது. தேவனுடைய சமூகம் நம்முடைய ஆத்மாவை திருப்திப்படுத்துகிறது. ஆகவே எப்பொழுதும் ஆண்டவருடைய வீட்டிலே வாசமாக இருக்க விரும்புவோம். கர்த்தர் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக.